அன்பே சிவம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது படத்திலே பஞ்சபூத காந்த சக்திகளை பார்க்கிறோம். இந்த சக்திகள் இறைவனே பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் இயக்குவதற்கு சக்தியாக, எனர்ஜியாக எங்கும் நிறைந்து நடத்தி வருகிறார். பிரபஞ்சத்தை அண்டம் என்கிறோம். அதேபோல நம் உடலை பிண்டம் என்கிறோம். அண்டத்தில் உள்ளது எல்லாம் பிண்டத்தில், அதாவது நமது உடம்பிலும் உள்ளது என்கிறார்கள். ஆனால் இதை ஏனோ நம்மவர்கள் மறந்து விடுகிறார்கள். எதை எடுத்தாலும், எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் நான், எனது என்று தற்பெருமை பேசிக்கொண்டு தானே செய்த மாதிரியாக, செய்தது முழுவதும் தனக்கே சொந்தம் என்பதாக நினைத்து இருமாப்புடன் வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் வாழ்வில் கேடுகளை சந்திக்கிறோம். குறிப்பாக நமது ஆயுள், ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் வெகுவாக கெடுத்து கொண்டோம். இதை விட்டுவிட்டு வேலை வேலை என தலைதறிக்க இரவும் பகலும் ஷிஃப்ட் ஓடுகிறோம். பலன் நோய்களில் சிக்கி நிம்மதியை இழக்கிறோம். வெளியே ஓடி ஓடி தேடுகிறோம். எப்படி கிடைக்கும்? தீதும் நன்றும் பிறர் செய்ய வாரா. இவை பற்றியெல்லாம் கூடி கலந்து பேசத்தான் நாம் இறை அருளால் இன்று கூடியிருக்கிறோம். வந்துள்ள அனைவரும் நிறைய அனுபவங்களை வாழ்வில் அனுபவித்து சேகரித்து வைத்திருக்கிறோம். பலருக்கும் ஞாபகம் இருக்காது. தயவுசெய்து தயங்காமல் வெளிப்படையாக அன்பர்களிடையே எடுத்து சொல்லி விவாதித்து, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் தவறுகளை கண்டு நம் வாழ்வை வருங்காலத்தில் செம்மைப்படுத்திக் கொள்ள கலந்து பேசி முடிவுக்கு வர வேண்டுகிறோம். இந்த கலந்துரையாடல்களில் முக்கியமானது அவரவர் அனுபவங்களை பேசி அலசி பார்ப்பதுதான். ஒவ்வொருவரும் மனம் விட்டு பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். யாரோ ஒருவர் சொற்பொழிவு ஆற்ற வருவார். அவர் சொற்பொழிவை கேட்கத்தான் நாம் வந்திருக்கிறோம் என்று பேசாமல் இருந்து விட வேண்டாம். அனுபவங்களை பகிர்ந்து எல்லா அன்பர்களும் பயனுள்ள வகையில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடலில் கலந்து உதவ வேண்டுகிறோம். அன்பே சிவம். வாழ்க வளமுடன்.